الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அவனின் கிருபையினால் முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். இது அரபி இலக்கியம் அதபை சார்ந்த அந்த கலை கொண்ட கிதாபாக இருக்கிறது. இதன் பாடங்கள் நமக்கு மிக தெளிவான முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் குர்ஆனில் உள்ள அதபுகளை, இலக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள ஒரு அழகான வழியாக இருக்கிறது. அதேபோல் இதன் மூலம் ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகளின் அழுத்தங்களை, அதன் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அறிவதற்கு ஒரு அழகானதொரு வழிகாட்டியாக இந்த கிதாபில் வரக்கூடிய பாடங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அதேபோல் இதிலே சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் அன்றாடம் புழங்கக்கூடிய அந்த புழக்க வார்த்தைகள், இன்னும் அவர்கள் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய அதற்குரிய வார்த்தைகள், இன்னும் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை கொட்டக்கூடிய வார்த்தைகள், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியது எவ்வாறு, அதேபோல் பிரியத்தை காட்டும் போது வெளிப்பட்ட வார்த்தைகள் என்ன, மொஹப்பத்தை காட்டும் பொழுது, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகளுக்குரிய அந்த வார்த்தைகள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் இந்த கிதாபின் மூலம் கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு பின்னால் நன்கு கலையிலே தேர்ச்சி பெற்ற அரபியர்கள், அதாவது அரபி இலக்கியங்களை கற்ற தாபிஈன்கள், இன்னும் மற்ற அரபி அதபிலே தேர்ச்சி பெற்ற அந்த மாஹிர்களுடைய அந்த கிதாபுகளிலிருந்தும் பல சம்பவங்களை, பல விஷயங்களை நமக்கு அழகான முறையிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதை நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஜாமியாத்துர் ரகீப் நிறுவனம் சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது, நன்மையை அள்ளித்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே நாம் நன்மையில் ஒன்று சேருவோம், அதற்காக முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை கருத்துக்கள் மூலமாக தர முடியும். உங்களுடைய துவாக்களிலே எங்களை இணைத்து கொள்ள முடியும். அதேபோல் உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய நன்கொடைகளை, அருள் நியாமத்துகளை எங்களுக்கு வழங்குவதன் மூலமும் நீங்கள் நன்மைகளையும் அல்லாவின் திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே இங்கு அதற்கு தெளிவான அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கியூஆர் ஸ்கேனரும் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்வானு ஸஃபாஇ லிஇப்னில் முகஃபஇ. உண்மையான சகோதரர்கள், பரிசுத்தமான சகோதரர்கள் என்றும் சொல்ல முடியும். இஹ்வான் என்றால் அஹுன் என்பதனுடைய பன்மை இஹ்வான், சகோதரர்கள். அஸ்-ஸஃபாஇ என்றால் பரிசுத்தம், கலப்படமற்ற, அதேபோல் உண்மை நிறைந்த, இது போன்ற பல அர்த்தங்களை கொண்டு இருக்கிறது. இது நமக்கு இப்னுல் முகஃபா என்ற அறிஞருடைய கிதாபிலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையான சகோதரர்கள் என்பதில் நாம் முதலாவது பார்ட்டை இதிலே பார்க்க போகிறோம். இது ஒரு கற்பனை கதைகள் போன்று இருந்தாலும் இந்த கதையிலே வரக்கூடிய வார்த்தைகள், அதில் புழங்கப்பட்ட வாக்கியங்கள், அதில் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள், குறிப்பாக நட்பின் இலக்கணம், பயத்தினுடைய வெளிப்பாடு, இவ்வாறு பல விஷயங்களை போர்வை செய்து இந்த சம்பவத்திலே
அப்துல்லா இப்னுல் முகஃபா அவர்கள்தான் இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதாவது இப்னுல் முகஃபா என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர்களுடைய பெயர் அப்துல்லா, அப்துல்லா இப்னுல் முகஃபா. இவர் அசலிலே பாரசீக நாட்டை சார்ந்தவர், மிக பெரும் எழுத்தாளர், ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட. இவருடைய எழுத்து ஆற்றல்கள் இதெல்லாம், இவருடைய தேர்ச்சி, இதுவெல்லாம் 2 மொழிகளிலே சொல்ல முடியாத திறமை பெற்ற பெரும் தண்ணீரில்லா திறமை கொண்டவராக இருந்தார். ஒன்று பாரசீக மொழியில் இவருடைய திறமை அலாதியானது, அதேபோல் அரபி மொழியிலும் நன்கு திறமை பெற்ற தேர்ச்சி பெற்ற ஒரு எழுத்தாளராக இருந்தார். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மன்சூர் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதாவது 142வது ஹிஜ்ரியிலே இவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்னுல் முகஃபா இருக்கிறாரே, இவர் அதபிலேயும் இலக்கியத்திலேயும் அதேபோல் உரைநடைகளை உருவாக்குவதிலேயும் எழுத்துக்களை கிதாபிலே தன்னிகரற்ற ஒரு வழியை அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய எழுத்தினுடைய அந்த ஆற்றல், அதிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் மிகவும் எளிதானதாகவும் இருக்கும், இயற்கையோடு ஒன்றரை கலந்ததாக இருக்கும், கருத்துக்கள் குவிந்திருக்கும், வார்த்தைகள் மிகவும் எளிமையானதாக லேசானதாக இருக்கும், உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இவர்களுடைய அந்த வாசக அமைப்புகள் மிகவும் தெளிவானதாக இருக்கும். நம்முடைய அதாவது உண்மைக்கு, நற்குணங்களுக்கு, நட்பிற்கு, அதே மாதிரி மனித நேயத்திற்கு, இதற்கெல்லாம் அழகான முறையிலே உதாரணங்களை அவர் காட்டக்கூடிய விதம் இருக்கின்றதே, மிகுந்த அலாதிய தேர்ச்சி பெற்றதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய தர்ஜுமா, அது ஆயத்துடைய தர்ஜுமாவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற மொழியின் மற்ற விஷயத்தை மொழிபெயர்த்திருந்தாலும் சரி, அதில் மொழிபெயர்ப்பினுடைய பாடை தெரியாது, அதே மொழியில் எழுதப்பட்டதை போன்றே இருக்கும். அந்த அளவிற்கு இவர்களுடைய திறமை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. இவர் எழுதியிருக்கக்கூடிய கிதாபில் ஒன்று கலீலா வ திம்னா என்பதாக சொல்வார்கள். இது இஹ்வானு சஃபா என்ற அந்த பாடம் இருக்கிறதே, அது அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அதிலே விலங்கினங்கள், ஹயவானாத்துகளை பற்றி தெளிவான முறையிலே அதில் எழுதியிருக்கின்றார்கள். மிகுந்த ஆற்றல் கொண்ட ஒரு கவிஞர், இலக்கியவாதி, நன்கு கிதாபுகளை கோர்வை செய்யக்கூடியவர். எனவே இவர்களுடைய இந்த கிதாபிலிருந்து வரக்கூடிய அந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கு காண இருக்கிறோம். இஹ்வானு சஃபா என்றால் நாம் சொன்னதை போன்று ஒரு உண்மையான சகோதரர்கள், பரிசுத்தமான எந்த கலப்படமில்லாத சகோதரத்துவம் கொண்டவர்கள். இதில் சம்பவத்திலே காகம் இடம்பெறுகிறது, அதேபோல் ஒரு மான் இடம்பெறுகிறது, ஆமை இடம்பெறுகிறது. இந்த 3க்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய விஷயம், அதாவது காகமும் மானும், காகமும் அந்த ஆமையும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு மான் பயந்த வண்ணமாக ஓடி வருகிறது. எலியும் அதிலே உண்டு. காகம், எலி, ஆமை, இந்த 3ம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மான் ஒன்று திடுக்கிட்ட வண்ணமாக ஓடி வருகிறது. அது ஓடி வருவதை பார்த்தவுடன் ஆமை தண்ணீருக்குள் மூழ்கி விடுகிறது, எலி தன் பொந்தையினைக்கு சென்று விடுகிறது, காகம் பறந்து விடுகிறது. அந்த மான் வந்து நிற்குது. அது ஏன் பயந்து போய் நிற்குது? யாரும் நம்மளை என்ன செய்யறாங்க, பிடிக்க வராங்கங்கிற எண்ணத்துல வந்திருக்கு. இப்போ காகம் மேலே வட்டம் அடிச்சு பார்க்குது, யாரும் இல்லை. எலியை கூப்பிட்டுச்சு, ஆமையை கூப்பிட்டுச்சு, 2 வெளியே வந்துச்சு. எதுவுமே இல்லை, பார்த்துட்டேன், கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மானுக்கு அந்த ஆமை சொன்னது, தண்ணீர் குடிக்கணும்னா எங்களுடைய இடத்துல தண்ணி குடிச்சுக்க, நீ பயப்பட தேவையில்லை, நீங்க வந்துட்டு இல்லை, ஒன்று நாங்கள் வரவேற்கிறோம், எந்த பயம் பயப்படாது என்று சொல்லிட்டு எங்கிருந்து வர்ற என்பதாக கேட்கும் பொழுது, நான் வலது பக்கம், அதாவது மேய்ந்து கொண்டிருந்தேன், அப்பொழுது அம்பெறியக்கூடியவன் என் பக்கம் எரிந்தது போன்று எனக்கு தென்பட்டது, அங்கும் இங்கும் அவன் நடந்தது போன்று தோற்றம் எனக்கு தெரிந்தது, மனித நடமாட்டம் தென்பட்டது, எங்கு அவன் வேட்டைக்காரனாக இருப்பானோ என்ற அச்சத்திலே தான் நான் அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது இவைகள் சொன்ன, நீங்கள் பயப்படாதீர், நீ பயப்படாத, நீங்க இங்கே யாரையும் நாங்கள் பார்க்கல, வேட்டைக்காரன் யாரையும் பார்க்கல, எங்களுடைய அன்பையும் உனக்கு நாங்கள் தருகிறோம்,
எங்களுடைய இடத்தையும் உங்களுக்கு நான் விட்டு தருகிறோம் என்று சொல்லிவிட்டு, இங்கு தண்ணீர் தடாகம் இருக்கிறது, தண்ணீர் அருந்த வேண்டுமென்றால் தண்ணீரை குடித்துக்கொள், மேய்த்தலம் இருக்கிறது, நீ நாடினால் நன்கு மேய்ந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லி, எங்களுடைய நட்பிலே நீ எங்களோடு உறவாக இரு, எங்கள் நட்பை நீ எங்களோடு பகிர்ந்து கொள் என்பதாக சொன்னவுடன் அந்த மானானது அங்கேயே தங்கிவிட்டது. அங்கு அந்த மானுக்கு நெல் தரக்கூடிய இடமும் இருந்தது. அங்கு எல்லோரும், இந்த மானும் காகமும் ஆமையும் இன்னும் அந்த எலியும் அவையில் ஒவ்வொரு நாளும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுக்களை பேசுவதையும் செய்திகளை பரிமாறிக்கொள்வதுமாக இந்த வழக்கம் அவளிடம் இருந்தது. இதை பற்றி ஆரம்பமாக பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த கதையினுடைய முடிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்வோம். இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் கவனியுங்கள். அதிலே தெளிவாக அதபினுடைய அந்த விளக்கங்கள் நமக்கு தெளிவாக புலப்படும். இந்த பறவைகள், இந்த விலங்கினங்கள் தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்ட அந்த விஷயங்களை அழகான முறையிலே சொல்லியிருக்கின்றார்கள். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபினுடைய வாசகங்களை படித்து புரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்வானுஸ் ஸஃபாஇ, பரிசுத்தமான சகோதரர்கள், உண்மையான சகோதரர்கள். லி இப்னில் முகஃபா, இப்னுல் முகஃபா அவருக்கு சொந்தமான கதை, அதாவது அவர் எழுதின கதை. அப்துல்லாஹ் என்பது இவருடைய பெயர். இவருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக நாம் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம். வாருங்கள் இப்பொழுது பாடத்தை பார்ப்போம். ஃபபைனமா அல் குராபு ஃபீ கலாமிஹி. ஃபபைனமா என்றால் அந்த நேரத்தில், காகம் தன்னுடைய பேச்சிலே, ஹீங்கிற லமீர் காகத்துக்கு போது, தங்களுடைய பேச்சிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, இத் அக்பல நஹ்வஹும், அப்ப இந்த இடத்துல காகம் 1, ஆமை 2, எலி 3, மூன்றும் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலே காகம்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால அதனுடைய பேச்சிலே என்று காகத்தை போட்டிருக்கின்றார்கள். இது அக்பல நஹ்வஹும், அவர்களை நோக்கி முன்னோக்கியது. இது அக்பல, அவர்களை நோக்கி முன்னோக்கி வந்தது. லபியுன், ஒரு மானானது, எஸ் ஆ, ஓடிய வண்ணமாக. எஸ் ஆனா அரண்டு, அதாவது மிக வேகமாக ஓடிய வண்ணமாக அவர்களை நோக்கி ஒரு மானானது முன்னோக்கிய நேரத்தில், ஃபதுஇரத் மின்ஹு சுல்ஹஃபாத்து, ஃபதுஇரத் திடுக்கிட்டது, தஹிஷத்னு அர்த்தம், திடுக்கிட்டு விட்டது, மின்ஹு அதன் மூலம், அந்த லபியின் மூலம். இந்த மான் அரண்டு பரண்டு ஓடி வரதை பார்த்து நடுங்கி விட்டது. அஸ்ஸுல்ஹஃபாத்து, ஆமை. இந்த லபியுன் என்பதற்கு லபாஉன் என்று பன்மை சொல்லுவாங்க. குராபுன் என்பதற்கு அகரிபத்துன் என்று பன்மை சொல்லுவாங்க. அதே மாதிரி லபியாத்துனுங்கிற பன்மையும் இருக்கு லபியுனுக்கு. குராபுக்கு அகரிபத்துனுங்கிற பன்மை. சுலஹஃபாத்துக்கு சலாஹிஃப் என்ற பன்மை இருக்குது. ஃபகாசத் ஃபில் மாஇ, காச யகூஸ்னா மூழ்கி விட்டது, தண்ணீரிலே மூழ்கி விட்டது. அஸ்ஸுலஹஃபாத். வஹரஜல் ஜுரது இலா ஜுஹ்ரிஹி, வஹரஜ வெளியேறிவிட்டது, அல் ஜுரது, ஜுரத் என்றால் எலிக்கு சொல்றது, ஒரு வகையான எலி. அதாவது இந்த எலி இருக்குத, ஜுர்தான் என்னுடைய பன்மை, இலா ஜுஹ்ரிஹி, அதனுடைய பொந்தின் பக்கம் சென்று விட்டது. ஜுஹருக்கு அஹ்ஜார் என்பதாகவும் சொல்லப்படும். சரி. வத்தாரல் குராபு ஃபவகா அலா ஷஜரத்தின், ஃபத்தாரல் குராபு, காகம் பறந்து சென்று விட்டது. ஃபவகா அலா ஷஜரத்தின், மரத்தின் மீது அது அமர்ந்து கொண்டது. மரத்தின் மீது அது இருந்தது என்றால் என்ன, விழுந்ததுன்னா நிலை பெற்றது, மரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு. ஷஜரத்துக்கு அஷ்ஜார். சரி, ஷஜர் என்பதாகவும் சொல்லுவாங்க. சும்ம இன்னல் குராப ஹல்லக ஃபிஸ் ஸமாய், பின்பு நிச்சயமாக இந்த காகமாகிறது ஹல்லக வட்டமிட்டது, ஃபிஸ் ஸமாய் வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஹல்லக யுஹல்லிகுனா வட்டமிடுறது, வானத்தில் அப்படி வட்டமிட்டு சுத்தி கொண்டிருந்துச்சு, அப்படி நோட்டம் பார்த்து கொண்டே சுத்தது. இனி யந்துர பார்ப்பதற்காக வேண்டி, ஹல்லில் லபியி தாலிபுன், யந்துரனா பார்ப்பதற்கு, எதை, ஹல்லில் லபியி, அதாவது மானிற்கு இருக்கிறாரா, தாலிபுன் தேடக்கூடியவர், மானை தேடி வந்த
தேடக்கூடியவன் யாரும் இருக்கிறானா என்பதை வட்டமிட்ட வண்ணமாக பார்ப்பதற்காக வேண்டி வட்டமிட்டது. அந்த எனவே அந்த காகம் பார்த்தது. பலம் எல ஷையன், எந்த வஸ்துவையும் பார்க்கல, யாரும் கிடைக்கல. நாதல் ஜுரத வசுலஹஃபாத், உடனே என்ன செஞ்சு, ஜுர்த அந்த ஜுர்தை எலியை அழைத்தது, இன்னும் அந்த ஆமையும் அழைத்தது. ஒஹரஜா, அந்த இரண்டும் வெளியேறினார்கள், வெளியே வந்தாங்க. ஃபகாலத்தி சுலஹஃபாத்து லில்லபியி, இந்த சுலஹஃபாத் ஆமை சொன்னது லில்லபியி மானுக்கு, ஹீன ரஅத்துஹு, அது அந்த மானை பார்த்த நேரத்தில், ரஅத்துங்கிறதுடைய ஃபாயில் சுலஹஃபாத்து, அப்போ ஹூங்கிறது லபிக்கு போது, இந்த மானை பார்த்த நேரத்தில் கூறியது யந்துரு இலல் மாய். ரஅத்துஹு யந்துரு இலல் மாய்னா யந்துரு அது பார்க்கக்கூடிய நிலையிலே, இலல் மாய் தண்ணீரின் பக்கம் பார்க்கக்கூடிய நிலை. எது அந்த மான் பார்க்கக்கூடிய நிலையிலே அந்த மானை சுலஹஃபாத் ஆனது பார்த்த நேரத்திலே சொன்னது இஷ்ரப், தண்ணீர் குடி, இன்கான பிக்க அத்தஷுன், உனக்கு தாகம் இருந்தால் நீர் தண்ணீர் குடித்துக்கொள் என்பதாக சொன்னது. வலா தஹஃப், நீ பயப்படாதே. இன்னஹு லா ஹவுஃபுன் அலைக்க, நிச்சயமாக விஷயமாகிறது லா ஹவுஃபுன் அலைக்க, உன் மீது எந்த பயமும் இல்லை, உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஃபதனல் லபியு ஃபரஹபத் பிஹி சுல்ஹஃபாத்து ஃபஹய்யத்துஹு, ஃபதனல் லபியு, அப்போ அந்த மான் நெருங்கியது, தண்ணீர் நெருங்குச்சு. ஃபரஹபத் வரவேற்றது, பிஹி அந்த மானை கொண்டு, அஸ்ஸுலஹஃபாத் ஆமையானது அந்த மானை கொண்டு வரவேற்றது. வஹய்யத்துஹு, இன்னும் அதற்கு வாழ்த்து சொல்லி, அதாவது அந்த அவங்க பாஷப்படி அதற்கு அந்த அவங்களுடைய அந்த சலாத்தை சொல்லி, அவங்களுக்குரிய அந்த அழைப்பு வார்த்தையை சொல்லி அதை அழைத்தது, வரவேற்றது. வகாலத் லஹு, இன்னும் அந்த மானுக்கு சுலஹஃபாத் ஆமை சொன்னது, மின் ஐன அக்பல்த, நீ எங்கிருந்து முன்னோக்கி வந்திருக்கிறாய், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். அக்பல்தனா எங்கிருந்து முன்னோக்கினாய் அர்த்தம், எங்கிருந்து நீ வந்திருக்கிறாய். கால, அது சொல்லிச்சு, குன்து அஸ்னஹு பிஹாதிஹிஸ் சஹாரி, குன்து அஸ்னஹுனா மேயறது, நான் என்ன செஞ்சேன், அதாவது நான் மேய்ந்து கொண்டிருந்தேன். பிஹாதிஹி சஹாரினா சஹ்ரா, அதுக்கு பண்ணுமா சஹாரி, இந்த பாலைவனத்தில், இந்த பாலைவனத்திலே நான் மேய்ந்து கொண்டிருந்தேன். வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் செல்றது, அதாவது இடதுபுறத்திலிருந்து வலது பக்கம் போறதுக்கு என்னுடைய முராது என்னன்னு சொன்னா மேய்ந்து கொண்டிருந்தேன். ஃபலம் சஹாரினா சஹ்ராக் பன்மை, அந்த இடங்களில் நான் மேய்ந்து கொண்டிருந்தேன். ஃபலம் தசலில் அசாவிரத்து தத்ருதுனி மின் மக்கானின் இல்லா மக்கானின், ஃபலம் தசல் நீங்கவில்லை, அல் அசாவிரத்து, அசாவிரத்துனா எரியக்கூடியவர்கள் அர்த்தம், அதாவது வேட்டைக்காரன் சொல்றது. அசாவிரத்துன் அசாவீர்னு சொல்றது, அதாவது அண்டு ஜம்மு, அப்ப என்னது, எரியக்கூடியவர்கள் நீங்கவில்லை. அஸ்வாருக்கு பன்மை, அஸ்வார் அது ஜம்மு, என்னது அஸ்வார். அசாவிரத்துங்கிறது அஸ்வாருடைய ஜம்மா. சரி, அப்போ அசாவிரத்து எரியக்கூடியவர்கள், அம்பை கொண்டு எரியக்கூடிய வேட்டைக்காரர்கள், அம்பை கொண்டு எரியக்கூடியவர்கள் நீங்காமல் இருந்தார்கள். தத்ருது, நீ என்னை விரட்டக்கூடியவர்களாக, என்னை விரட்டுவதை விட்டும் நீங்காதவர்களாக ஆகியிருந்தார்கள். மிம் மக்கானின் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தின் பக்கம், இலா மக்கான் இன்னொரு இடத்தின் பக்கம். ஹத்தா ரஅய்துல் யௌம ஷபஹன், ஹத்தா நான் பார்க்கும் வரை, ரஅய்து இன்றைய நாள், அல் யௌம் ஒரு நாள், இன்றைய நாளில் நான் பார்க்கும் வரை. ஷபஹன்னா ஷபஹன் அப்படிங்கிறது ஒரு தோற்றத்துக்கு சொல்றாரு. அசல் இந்த இடத்துல ஷஹ்சன், அதாவது ஒரு மனிதனை, ஷபஹன் ஷுபூஹன் அஷ்பாஹுன்னு சொல்லுவாங்க. அப்போ தோற்றத்தை, ஒரு தோற்ற மனிதன் போன்ற ஒரு தோற்றத்தை பார்த்து, ஃபஹிஃப்து நான் பயந்து விட்டேன், ஐயா கூன கானிசன், அவன் வேட்டைக்காரனாக இருப்பதை நான் பயந்து விட்டேன், வேட்டைக்காரனாக இருப்பதை நான் பயந்து விட்டேன். காலத், அப்போ அந்த ஆமை சொன்னது, லா தஹஃப், நீ பயப்படாதே. இன்னா லம் நர ஹாஹுனா கானிசன் கத்து, நிச்சயமாக நாங்கள் லம் நர பார்க்கவில்லை, ஹாஹுனா இங்கு, கானிசன் வேட்டைக்காரனை, கத்து ஒருபோதும் ஒரு வேட்டைக்காரனை நாங்கள் இங்கு பார்க்கவில்லை. வநஹ்னு நிச்சயமாக, வநஹ்னு நாங்கள், நபுதுலு செலவழிப்போம். நபுதுல்னா என்னது, பதல எபுதுலு, சில பதல எபுதுலு அப்படின்னா நாங்கள் செலவு செய்வோம் அர்த்தம். இந்த நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். வத்தனா எங்களுடைய நட்பை, தோழமையும் அன்பையும், மக்கான எங்களுடைய இடத்தையும் உனக்கு தருகிறோம். வல் மாஉ வல் மர்ஆ,
தண்ணீரும் வல்மரா இன்னும் மேய்த்தலமும் கசீராணி அதிகமாக இருக்கிறது. இந்த ரெண்டும் அதிகமானதாக இருக்கிறது. இந்த நான் எங்களிடத்திலே ஃபர்கப் ஃபி சொஹ்பத்தினா, ஃபர்கப் நீ ஆர்வம் கொள், ஃபி சொஹ்பத்தினா எங்களுடைய தோழமையிலே, எங்களோடு நட்புறவு கொள்வதிலே நீ ஆர்வம் கொள். ஃபகாம லபியு மாஹும், அந்த மான் அவர்களிடம் தங்கியிருந்தது. வக்கான லஹும், அவர்களுக்கு அது ஆகிவிட்டது, அவர்களுக்கென ஆகியிருந்தது அரீஷுன், அதாவது ஒரு கூடாரம் போன்று நிழல் தரக்கூடிய ஒரு கூடாரம் அவர்களுக்கு ஆகியிருந்தது. வக்கான லஹும்னா ஆகியிருந்தது, லஹும் அவர்களுக்கு, எல்லாரும் சேருது. அதாவது இந்த ஆமை, எலி, அதே போல் காகம், இந்த மூன்றுக்கும், இந்த மாகுங்கிறது அவங்கள தான் சேருது. அதே மாதிரி லஹும் அவர்களுக்கு ஆகிருந்துச்சு அரீஷுன், அதாவது ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு கூடாரம் மாதிரி இருந்துச்சு. அதிலே அவர்கள் ஒன்று கூடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வைத்ததாக்கருன, இன்னும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதாக்கரா அல்ல ஹாதீஸ பேச்சுக்களையும் வல் அக்பார் செய்திகளையும் ஒருவருக்கொருவர் நினைவு கூறக்கூடியவர்களாகவும் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இது அந்த மான் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கதை. அதை பைனமல் ஒராபு வல் ஜுர்து வஸ்ஸுல்ஹஃபாத்து ذات يوم في العريش, அந்த நேரத்திலே அல் குரப் அந்த காகம், அல் ஜுரத் அந்த எலி, வஸ்ஸுல்ஹஃபாத் வல் ஜுரத் அந்த எலி, வஸ்ஸுல்ஹஃபாத் அந்த ஆமை, யௌமின் ஒரு நாள், ஃபில் அரிஷ் அந்த அவைகள் ஒன்று சேரக்கூடிய அந்த ஒன்று சேர் நிழல் தரும் இந்த கூடாரத்திற்கு கீழே ஒன்று சேர்ந்தன. ஆபல் லபியு, அந்த மான் மறைந்து விட்டது, அதனை காணோம். சாஅத்தன், தவக்கா என்றால் நிகழ்தல், ஆதரவு வைத்தல் என்பதாக ரெண்டு அர்த்தம் வரும். இந்த இடத்துல அவைகள் அதை எதை அந்த மானை ஆதரவு வைத்தார்கள். சாஅத்தன் கொஞ்ச நேரம், அதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஆதரவு வைத்தார்கள். அந்த மான் வரவில்லை. ஃபலம்மா அபுத்த, மிகவும் தாமதமான போது, அபுத்தனா அபுத்த ரொம்ப தாமதமான போது, அஷ்ஃபகு ஐ யகூன கத் அஸாபஹு இனத்துன், ஃபலம்மா அபுத்த நீண்ட நேரம் ஆன போது, ரொம்ப தாமதமான பொழுது, இப்போ அது வரவேற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அஷ்ஃபகு அவைகள் அச்சப்பட்டன, பயந்தார்கள். ஐ யகூன ஆகுவதற்கு, அந்த மான் ஆகியிருப்பதற்கு, கது அசாபகு திட்டமாக அதற்கு ஆகிவிட்டது. அன்துன் ஐந்துன் ரெண்டுமே சொல்லலாம். ஐந்துன் அப்படின்னா தீமைக்கு சொல்றது, அனத் அப்படின்னா சிரமத்தில் வீழ்தல், கஷ்டத்தை சந்தித்தல், இதுக்கெல்லாம் சொல்றது. அப்போ அது அசாபகு ஐனத்துன் அப்படின்னா அதுக்கு ஐந்துன், அதுக்கு தீமை அது ஏற்பட்டது, அதற்கு என்னது கது அசாபகு திட்டமாக அதை பிடித்து விட்டது, அதற்கு ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு தீமை ஏற்பட்டு விடுவதை அவர்கள் பயந்தார்கள். ஃபகாலல் ஜுர்த் அந்த எலி சொன்னது, வஸ்ஸுல்ஹஃபாத் இன்னும் சுல்ஹஃபாத் எலியும் அந்த ஆமையும் சொன்னது, லில் குராப் மானுக்கு சொன்னது, உந்துர் நீ பார், அல் தரா மிம்மா எலினா ஷையன், நீ பார்க்கிறாயா, மிம்மா எலினா நம்மை நெருங்கியதிலிருந்து, ஷையன் ஏதாவது ஒரு வஸ்துவை நீ பார்க்கிறாயா என்று சொல்லும்போது, ஃபஹல்லக் அதாவது நமக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு வஸ்துவிலிருந்து நீ ஏதாவது காண்கின்றாயா என்பதை நீ பார் என்று சொன்னது. ஃபஹல்லகல் குராபு ஃபிஸ் ஸமாய், வானத்திலே குராபானது வட்டமிட்டது. ஃபநதர இன்னும் பார்த்தது. அப்போ வானத்தில் நினைச்சு வட்டமிட்டுட்டு அந்த குராபானது பார்த்து விட்டது. என்ன பார்த்தது, எதை பார்த்தது என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொடரில் நாம் பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய தொடர், அதை தொடராக இந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அடுத்த பாடத்திலே. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.